அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் முக்கிய புள்ளி திண்டுக்கல் சீனிவாசன் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்ன நடந்தது, இவர் என்ன செய்தார் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் போட்டியிடுகின்றார். தற்போது திண்டுக்கல் நகர் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வாக்கு சேகரித்துட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் கடந்த 10/4/2026 அன்று திண்டுக்கல் சீனிவாசன் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் காப்பிலியப்பட்டி அப்படின்ற பகுதியில் வாக்கு சேகரித்திருக்கின்றார். அந்த இடத்துல ஒக்கலிக கவுண்டர் இன மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி. அங்கு பிரச்சாரம் மேற்கொண்ட சீனிவாசன், நீங்கள் எல்லாம் ஒக்கலிக கவுண்டர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் கவுண்டர். எனவே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆகப் போகின்றார் என்று பேசியிருந்தார். தேர்தல் ஆணைய விதிகளின்படி சாதி மத அடிப்படையில் வாக்கு சேகரிப்பது குற்றம் என்ற விதி இருக்கக்கூடிய நிலையில நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் முன்னிலையில சாதி பெயரை சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் வாக்கு கேட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில திண்டுக்கல் சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் சீனிவாசன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்காங்க. கவுண்டர் சமுதாய வழக்கறிஞர் வேல்முருகன் என்ற நபர் கொடுத்த புகாரின் பேரில் தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த சட்ட பிரிவுகளின்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது மதம், இனம், ஜாதி, மொழி அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வேறு குழுக்களிடையே பகைமை, வெறுப்பு அல்லது தீய உணர்வுகளை வார்த்தைகள், எழுத்துக்கள், அடையாளங்கள் அல்லது மின்னணு ஊடகங்கள் மூலம் பரப்புதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் ஜாமீனில் வெளிவர முடியாது என்பதோடு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதாவது இவர் பேசினார் அப்படின்றதும் உண்மை. அதற்கான வீடியோ ஆதாரமும் பார்த்தீங்கன்னா தற்போது காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால திண்டுக்கல் சீனிவாசனுக்கு நிச்சயமாக ஜாமீனில் வெளிவர முடியாதபடி 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்றது தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். இந்த சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் அதிமுகவினரிடையேயும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.